எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொருவரையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது லேவியராகமம் 19வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக, என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக என்று கர்த்தர் தமது ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனம். எகிப்து என்று சொன்னால் உலகம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்தது உண்மை, நீ இஷ்டப்படி போனது உண்மை, என்னென்ன காரியங்களெல்லாம் தெய்வத்திற்கு விரோதமாய் செய்ய முடியுமோ செய்து கொண்டு அலைந்தது உண்மை. ஆனால் இப்பொழுதோ நான் உன்னை வேறு பிரித்து அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிற என்னுடைய கட்டளைகளை நீ கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் எந்த காரியம் செய்தாலும் நம்மை கேட்பதற்கு ஆட்களே கிடையாது. நாம் இஷ்டம் போல செய்யலாம், எது எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னை வேறு பிரித்து கொண்டு வந்தபடியினால் என் கட்டளைகளின்படி நீ என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும், என் கட்டளைகளை நீ கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா கட்டளைகளை எழுதி கொடுக்கவில்லை, நாம் செய்வோம் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி நடக்க விரும்புகிற, அவருடைய கட்டளை பின்பற்றி நடக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏன் கட்டளையின்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு. இந்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா? விளக்காய் மாறுகிறது. ஒருவேளை இருளான சூழ்நிலை நடந்து கொண்டு வரலாம். எது பாதைன்னு தெரியல பிரதர், எப்படி போகணும்னு தெரியல பிரதர், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியல பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசித்திருக்கலாம். உடைய இருளான சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வெளிச்சமாய் மாறி உனக்கு பாதையை காண்பித்து உன்னை நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என்று சொல்லி, அவருடைய வார்த்தை உனக்கு தீபம் விளக்காய் மாறி உன்னுடைய எல்லா இருளையும் மாற்றி வெளிச்சத்தில் நீங்கள் நடப்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி கனப்படுத்த என் தேவனின் போதுமானவராக இருக்கிறார். உடைய கட்டளைகளின்படி நடக்க, உடைய கட்டளைகளின்படி எங்களுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்பட ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி சகாயம் பண்ண உன்னதமான தேவனுடைய பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ராஜா. விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.